Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows 10 பாஸ்வேர்ட் எப்படி ரீசெட் பண்றதுன்னு பார்க்கறோம். இதுக்கு என்ன தேவைன்னா Windows 10 bootable CD இருக்கணும். அதை வந்து பூட் பண்ணிக்கங்க. பூட் பண்ணிட்டு சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க BIOSல போயிட்டு ஃபர்ஸ்ட் bootable device வந்து DVD drive அல்லது CD drive சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் போடுங்க. சேவ் பண்ணிட்டு உள்ள போட்டிங்களா ப்ரெஸ் எனிக்கி கொடுத்துட்டு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ரிப்பேர் மோடுங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா? லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் repair your computer அதை கிளிக் பண்ணிட்டு டபுள் ஷூட் கிளிக் பண்ணுங்க. தென் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிங்க. இதில் வந்து டிஸ்க் பார்ட் அப்படின்னு கொடுங்க. டிஸ்க் பார்ட் எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம என்னென்ன டிஸ்க்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதை வியூ பண்ணுறது. அது லிஸ்ட் வால்யூம் கொடுக்குறோம். லிஸ்ட் வால்யூம் கொடுத்தா நம்ம உள்ள என்ன டிரைவ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது எது கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது எந்த டிரைவில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து வால்யூம் 2ல் வந்து டி டிரைவ் காமிக்கிறது இல்லைங்கன்னா அதில் இருக்குது. இப்போ எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துட்டு டிவிடியில் பூட் பண்ணியிருக்கோம். அதில் போய் டி டிரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து சிஸ்டம் 32குள்ளே போகணும். ஓகேவா? அது என்ன பண்ணு சிடி விண்டோஸ்குள்ளே தான் சிஸ்டம் 32 இருக்கும். சிடி சிஸ்டம் 32 டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து கமாண்ட் டைப் பண்ணணும். அது என்ன கமாண்ட்னு பார்த்துக்கோங்க. மூவ் டைப் பண்ணுங்க. ultimate.exe அதை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்பேஸ் கொடுத்துட்டு ultimate.exe அதை வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? exe.backup கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து மூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ணணும். காப்பி cmd.exe கமாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து அல்டிமேட்டுக்கு வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். ultimate.exe கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஒரு ஃபைல் காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக கமாண்ட் ரீபூட் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. சிஸ்டம் இப்போ ரீபூட் ஆகும். ப்ளஸ் எனிக்கிங்கிறதுல அது வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. எனிக்கி கொடுத்தா மறுபடி டிவிடிக்குள்ள பூட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து விண்டோஸ்க்குள்ள சிஸ்டம் 32 வந்து அதில் போயிட்டு நெட் யூசர் அப்படின்னு கொடுத்தா என்னென்ன யூசர் இருக்குது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்னென்ன யூசர் இருக்குது அதில் வந்து எந்த யூசர் நம்ம பண்ண போனால் கலையே 1986 யூசரை ரீசெட் பண்ண போகிறோம். கமாண்ட் வந்து நெட் யூசர் கலையே 1986 ஸ்பேஸ் ஸ்டார் கொடுக்கணும்.
கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து விசிபிள் ஆகாது. பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சுன்னா இப்போ வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோம்னா ஓகே, இப்போ லாகின் ஆகுது. நம்ம கொடுத்த கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கமாண்ட் இப்போ ஓகேவா, இப்போ நம்ம அந்த கமாண்டை போட்டு நம்ம வந்து ரீசெட் பண்ணணும். ஓகே, டிவி டிரைவில் பூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிப்பேர் மோடுக்குள்ளே போயிட்டு பண்ணணும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரபிள் ஷூட் அட்வான்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு கமெண்ட் ப்ராப்ளம்ஸில் போயிட்டு நமக்கு இப்போ வந்து டி டிரைவ் ஆல்ரெடி தெரியும். டி டிரைவில் தான் நம்ம ஓஎஸ் இருக்கு சொல்லலாம். டேரெக்டாக டி டிரைவ் போயிட்டு சிடி விண்டோஸ் எடுத்துட்டு சிஸ்டம் 32 கொடுக்கணும். சிடி விண்டோஸ் என்டர் கொடுத்துட்டு சீரிஸ் சிஸ்டம் 32 என்டர் கொடுங்க. இப்போ வந்து நம்ம பழைய அந்த கமாண்ட் கொடுத்துடலாம். அதெல்லாம் வந்து ரீசெட் பண்ணணும். மூவ் ultimate.exe அந்த ஃபைலை வந்து அந்த பேக்கப் ஃபைலை வந்து மறுபடி நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ultimate.exe மூவ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். அது கன்ஃபார்ம் கேட்குது. எஸ் கொடுக்கணும். எஸ் மீன்ஸ் அது ஆல் ஏஎல்என் ஃபுல்லில் டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ சிஸ்டத்தை வந்து ரீபூட் பண்ணணும். ஸோ ரீபூட் ப்ரெஸ் எனக்கு எதுவுமே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக விண்டோஸ் 10 வாய்ஸ்குள்ளே போகுது. நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாஸ்வேர்டுக்குள்ளே உள்ளே போய்க்கலாம். இப்போ விண்டோஸ் 10 பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.